ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். எம்எல்ஏ அன்புமணியோடு தங்கி இருந்த அந்த வீட்டின் வெளியே மனம் போன போக்கில் அங்கும் இங்கும் சாலையில் நடந்து கொண்டிருந்தான் வெற்றி. அப்போதுதான் அவன் எதிரே நடந்து வரும் கார்த்திகாவை கண்டான். அவன் கால்கள் அப்படியே நின்று விட்டது. அவளை கண்டதும் அவன் விழிகள் நிறைந்து விட்டது. அவளும் அவனை பார்த்து விட்டாள். மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தவளின் விழிகளும் நிறைந்து வழிந்தது. எப்படி இருக்க கார்த்திகா? இருக்கேன். ஏ, என்னாச்சு? சந்தோஷமா இல்லையா? அத்தை என்ன நல்லாதான் வச்சு பாத்துக்கிறாரு. ஆனா என்னாலதான் அவரோட ஒட்ட முடியல. ஏ, கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதே. கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவன் மேல ஒரு கோபம். அதனாலேயே அவரோட விட்ட முடியல. அது மட்டும்தான் காரணமா? அது மட்டும் காரணம்னு சொல்லிட முடியாது. நீங்க இப்பவும் என்னுடைய நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அததான் என்னால தாங்க முடியல. ஆனா நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு என்னுடைய கொழுந்தனாருக்கு வாக்கப்பட போறா கங்கா. அத நினைக்கும் போதுதான் மனசு கொதிக்குது. அவளும் நானும் இனி ஒரே வீட்டுல ஒன்னா அக்கா தங்கச்சி மாதிரி வாழணும். அது நினைக்கும் போதே கோபமா வருது. என்ன சொல்ற? கங்காவா? அது யாரு? வெற்றி கங்காவை மறந்தே விட்டான். கங்காவை உங்களுக்கு தெரியாதா? ப்ரொஃபசர் கங்கா, சென்னை பச்சையப்பன் கல்லூரியில வேலை பாக்குறாளே. ஒரு நொடி அவள் முகம் மனதில் மின்னலாய் வந்து போக, ஆமாமா தெரியும். ஆமா, கொஞ்சம் முன்னாடி என்னவோ சொன்னியே, நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு உன் கொழுந்தனார கல்யாணம் பண்ணிக்க போறாளா கங்கா? எனக்கு எதுவும் புரியல. நம்ம 2 பேரையும் பிரிச்சது அவளா? ஆமா, அவளேதான். அவ எப்படி இங்க? அவ திருநெல்வேலிக்காரியாச்சே. திருநெல்வேலியில தான் அவங்க இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அங்க வேலை, அதனால அங்க இருக்காங்க. ஆனா அவ இந்த ஊர்க்காரி தான். அதுவும் அவங்க அப்பா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் ஊருக்கு வந்து போவாங்க. அப்படி 1 வருஷம் முன்னாடி வந்தவதான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு போயிட்டா. என்ன சொல்ற? அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அப்பா தன்னுடைய ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. அப்படி அன்னைக்கு போனவர் தான் கோபமா வீட்டுக்கு வந்தாரு. வந்தவரு முதல் வேலையா என் கையில இருந்த செல்போனை வாங்கி கீழே எரிச்சு உடைச்சாரு. அம்மா கையில இருந்த செல்போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. கொஞ்ச நேரம் கோபமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தவரு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எந்த கல்யாணம்னு அம்மா கேட்டாங்க. அதுதான் உன் அண்ணன் பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் நடக்க இருக்குதே கல்யாணம். அந்த கல்யாணம் நடக்காது. அவன் நல்லவன் இல்ல, அவன் பொறுக்கி ரவுடி. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் பொண்ணை நான் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் அம்மாவும் கொஞ்ச நாள் போனா சரியாயிடும், யாரோ உங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்கன்னு அதை அப்படியே விட்டுட்டோம். மறுநாள் காலையில கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா தயாராகி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்களும் புறப்பட்டு போனோம். ஆனா எனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் கோயிலுக்கு கூப்பிட்டாருன்ற விஷயம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே தெரிய வந்தது. எவ்வளவு கெஞ்சியும் யாரும் கேட்கல. என் அத்தான் கூட கேட்கல. அவருக்கு நானா உயிர். என்ன கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறாரு, உயிரா பாத்துக்கிறாரு. நீ தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவதிப்படுறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லிதான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. தாலிதானே கட்டினாரு. அப்பா வந்து கூப்பிடும் போது அவரோட வந்திருக்கலாமே. வராம கட்டாய தாலி கட்டினவனுக்காக நீ அடங்கி போயிட்ட. இப்போ அவன் தாலி கட்டிட்டான்னு சொல்லி வேதனைப்படுற. தாலி மட்டும் கட்டி இருந்தா பரவாயில்ல, தாலி அறுத்தெரிஞ்சிட்டு உங்க பின்னாடி வந்திருப்பேன். நான் அப்படிதான் பண்ணுவேன்னு என் அத்தானுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. அதற்கு மேல அவள் ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. மெல்ல தலை உயர்த்தி கார்த்திகாவை பார்த்தவன், அதுதான் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிப்போச்சே. நடராஜன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருன்னு சொல்ற. அப்புறம் என்ன அவரோட விட்ட ஒரு தயக்கம்? நீங்க இப்பவும் தனிமரமா தானே நிக்கிறீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி சந்தோஷமா வாழறதாம்? ஆமா, உன் கொழுந்தனாருக்கு தானே கங்காவோட கல்யாணம்னு சொன்ன. ஆமா, அப்புறம் நீ என்ன இங்க? நான் கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா என் மாமியார் தான் தேவையில்லாம வீட்டுல பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு வந்து சேருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவும் போக விருப்பம் இல்லதான். ஆனாலும் எதுக்கு என்னால ஒரு பிரச்சனைன்னு கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். நடந்தா போற இல்ல,
அத்தான் வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் பரவாயில்ல ஆட்டோ பிடிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நடந்து வரேன். இதோ இந்த வளைவை தாண்டி போனா ஆட்டோ ஸ்டாண்டு தான். அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு அப்படியே போயிடுவேன். தன் வாழ்க்கை தான் இப்படி பாழாகிறது என்று பார்த்தால் தன்னோடு சேர்ந்து கார்த்திகாவின் வாழ்க்கையும் அல்லவா பாழாகிறது. அவள் நடராஜனோடு சேர்ந்து வாழ மாட்டாளா? நடராஜன் மீது அவளுக்கு சிறிதளவு கூட பாசம் இல்லையா? அதை சோதித்தெறிய அவன் மனதில் ஒரு ஆவல். உயிரா பாத்துக்கிறாரு, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருன்னு சொன்ன, நீ வரேன்னு சொன்னதும் உன்னை அப்படியே விட்டுட்டாரே நடராஜன். அவரை தப்பா பேசாதீங்க. அவர் வந்து என்ன கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நான் அவரோட போயிருக்க மாட்டேன். அவரை அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருப்பேன். அது அவருக்கே தெரியும். அதனாலதான் அவரு வரல. பரவாயில்ல, உனக்கும் உன் அத்தா மேல பாசம் இருக்கு. அவரை விட்டு கொடுக்காம தான் பேசுற. அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும். அவருடைய பாச அடியில நானும் கொஞ்சமா மாறிட்டு தான் வரேன். 1 வருஷமா பாசத்துல அடிக்கிறாரே, இன்னும் உன் மனசு மாறல அப்படின்னா உங்களுக்கு இடையில வில்ல நான் தான் போல. சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க என்ற செய்தி என் காதை எட்டணும். நீங்க கூட நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நானும் ஆசைப்படுறேன். தான் அப்படி ஒரு நல்ல செய்தி என் காதை எட்டும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். புன்னகையை மட்டும் பதிலாக அளித்தவன், உன் கொழுந்தனார் என்ன வேலை பாக்குறாரு? அவருக்கு சென்னையில ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை கிடைச்சிருச்சு. ப்ரொஃபசர் தான். வேலை கிடைச்சதும் எனக்கு கங்காவை பிடிச்சிருக்கு, அவளை பொண்ணு கேளுங்கன்னு அவர் தான் வீட்டுல சொன்னாரு. இவங்களும் பொண்ணு கேட்டாங்க. கங்கா வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் எங்க நடக்குது? சரஸ்வதி கல்யாண மண்டபத்துல. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 11:30. கையை உயர்த்தி கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். 11 மணி ஆயிடுச்சே. ஆமா, பக்கத்துல தான் மண்டபம். நான் சீக்கிரமா போயிடுவேன். நானும் கல்யாணத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். நீ வெயிட் பண்ணா ஒன்னாவே கார்ல போயிடலாம். இல்லைங்க, வேண்டாம். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. என் மனசுக்குள்ளயும் தப்பா எதுவும் இல்ல, உங்க மனசுலயும் இல்ல. ஆனா ஒரு நாள் நாம 2 பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது இந்த ஊருக்கே தெரியும். தேவையில்லாம இதுக்காக ஊரை பேச வைக்கணும். கார்த்திகா, நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க அத்தான்? கங்கா தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அத்தானே என்கிட்ட சொன்னாரு. கங்கா வீட்டுக்கு எங்க அப்பா போயிருக்கும் போது என் கல்யாண விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. பையன் யாருன்னு சொல்லி கேட்கும் போது சென்னையில இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்காங்க. போட்டோவையும் அப்பா காட்டி இருக்காரு. அத பாத்துட்டு தான் கங்கா, இவன் சரியான பொறுக்கி, ரவுடி, அப்படி இப்படின்னு ஏதோ அவ சொல்லி இருக்கா. அத்தான் தான் என்கிட்ட சொன்னாரு. எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, சும்மா கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. சரி, நீ கிளம்பு, நான் பின்னாடியே வந்துடுறேன். அவள் நடக்க ஆரம்பித்ததும் வேகமாக வீட்டிற்குள் வந்தவன் அவசரம் என்று சொல்லி காக்கியை அன்புமணியிடம் இருந்து வாங்கி கொண்டு சரஸ்வதி திருமண மண்டபத்திற்கு விரைந்தான். மண்டபம் அருகில் தான் இருந்தது. மண்டபத்திற்குள் வந்தவன் முன் வரிசையில் காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தான். மணமேடையில் அமர்ந்திருக்கும் கங்காவிடம் அருகில் அமர்ந்திருக்கும் மணமகன் ஏதோ கேட்க சிரித்தபடியே பதில் கூறும் போது மிகவும் தற்செயலாக அவளது விழிகள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் வெற்றியை கண்டு அதிர்ச்சியில் மெல்ல விரிந்தது. சட்டென்று தன் விழிகளை இழுத்து கொண்டவள் அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை. முகூர்த்தம் நெருங்குகிறது என்று யாரோ கூற மெல்ல எழுந்து மணமேடைக்கு வந்தான் வெற்றி. அனைவரும் பரபரப்பாக இருக்க வெற்றியை யாரும் கவனிக்கவில்லை. கெட்டி மேளம் முழங்க சட்டென்று இடையில் புகுந்தவன் மணமகனின் கையில் இருந்த தாலியை பறித்து கங்காவின் கழுத்தில் கட்டினான். கோபமாக துள்ளி எழுந்த கங்கா வெற்றி கட்டிய தாலியை அறுத்தெறிய முயல சட்டென்று அவளை அப்படியே தூக்கி கொண்டு மணமகள் அறை என்று எழுதியிருந்த அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டான் வெற்றி. கண நேரத்தில் அனைத்தும் நடந்தேறியது. என்ன நடக்கிறது என்று ஒருவருக்கும் புரியவில்லை. புரிந்து கொள்வதற்குள் அனைத்தும் கைமீறி போய்விட்டது. மணமேடையில் நின்று கொண்டிருந்த கார்த்திகாவின் மனதில் ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய நிலைமை என்னன்னு இப்ப அந்த கங்காவுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அகம் மகிழ்ந்தவள் நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே ஒரு ஓரமாக நகர்ந்து நின்றாள். யாரோ போலீசுக்கு தகவல் கொடுக்க காவலர்கள் வந்து கதவை தட்டும் போதுதான் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் வெற்றி. அவனை கைது செய்து காவலர்கள் இழுத்து செல்ல தாலியை கழற்றி அவன் மீது வீசி எறிந்தாள் கங்கா. எம்எல்ஏ அன்புமணியின் செவிக்கு செய்தி செல்ல பறந்து வந்தவர் கங்காவின் வீட்டாரோடு சமரசம் பேச, என்னுடைய பொண்ணு இப்படி ஒரு ரவுடியோட வாழணும்ன்ற அவசியம் இல்ல,
இவன் பண்ண தப்புக்கு இவன் தண்டனையை கண்டிப்பா அனுபவிக்கணும். கோபமாக கூறிய கங்காவின் அப்பா தன் மகள் கழுத்தில் கட்டாய தாலி கட்டி அவளிடம் அத்துமீறி நடந்து கொண்டான் என்று வெற்றியின் மீது புகாரும் கொடுத்தார். வெற்றி சிறையில் அடைக்கப்பட்டான். 15 நாட்களுக்கு பிறகு அவன் ஜாமீனில் வெளியே வந்தும் விட்டான். என்னதான் வெற்றி செய்தது தவறே ஆனாலும் அவன் வலி அவனுக்கு அல்லவா தெரியும் என்று அவன் அப்பா அம்மா அவன் மனம் நோகும்படி பேசவோ நடந்து கொள்ளவோ செய்யவில்லை. ஆனாலும் நீ பண்ணது தப்புதான்பா, ஆனா அதை தப்புன்னு சொல்லி உன்னை காயப்படுத்த நாங்க விரும்பல என்ற ஒற்றை வார்த்தையோடு நிறுத்தி கொண்டனர். வழக்கு அதன் வழியில் ஒரு புறம் நடக்க, கங்கா நடந்த நிகழ்வுகளில் மூழ்கி வாழ்க்கையை நாசம் செய்ய விரும்பாது பழையபடி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் வெற்றி அவளை விடுவதாக இல்லை. தன் வாழ்க்கையை நாசம் செய்தவளை அவன் எப்படி விடுவான்? அன்று கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் வழி பேருந்து காத்து நிற்கும் கங்காவை கண்டதும் பைக்கை அப்படியே ஓரமாக நிறுத்திவிட்டு அவள் அருகில் வந்து நின்றான். அப்போதுதான் கங்கா அவனை கண்டாள். என்ன மேடம், இப்போ ப்ரொஃபசர் வேலைதான் பாக்குறீங்களா? நான் தான் ஒரு புது தொழிலுக்கு ரூட் போட்டு கொடுத்தேன்ல, அந்த தொழில்னா நல்ல லாபம் வரும். பார்க்க வேற அழகா இருக்கீங்க. ப்ரொஃபசர் வேலை பாக்குறீங்க சரி, சைடு பிசினஸா அந்த வேலையும் பாக்குறீங்களா? அவள் அருகில் வந்து நின்று அவன் பேசினாலும் மற்றவர் செவியில் விழாதபடி குரலை தாழ்த்திதான் பேசுகிறான். ஆனாலும் அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கங்காவை காயப்படுத்த அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. சட்டென்று எதிரே வந்த ஆட்டோவுக்கு கை காண்பித்து அதில் ஏறி சென்று விட்டாள் கங்கா. உன்னை நான் விடமாட்டேன்டி. எங்க பார்த்தாலும் உன் மானத்தை இப்படி தாண்டி வாங்குவேன். என்னையும் கார்த்திகாவையும் பிரிச்சு வச்சு அழகு பார்த்தல, நீயும் காலம் ஃபுல்லா இப்படியே தாண்டி இருப்ப. உன்னை நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன். அவள் சென்ற திசையை பார்த்து கூறினான் வெற்றி. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.